ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் ஒழிந்திலை தோழன் நீ எனக்கிங்கொழி என்ன சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ண நின் அடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத் தம்மானே. திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு பெரிய திருமொழியில் 50 பாசுரங்கள் பாடியுள்ளார். அதிலே ராமன் குகனோடே தோழமை கொண்டதை பற்றி இவ்வன் குறிப்பிடுகிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சுழந்து. குகன் ஏழை, அவனொன்னும் பெரிய படக்காரனோ பட்டாட்டோபம் பிடித்தவனோ அல்ல, பேரழகன் அல்லன், அப்படியே பண்பாடு இருக்கக்கூடிய நகரத்தில் வாழ்பவனும் அல்லன். இதெல்லாமே பொய்த்தோற்றம் அல்லவா? உண்மையாக குகனிடத்தில் இருந்ததென்ன? பக்தி, பேரன்பு. அப்ப தன்னை ஏழை என்றோ ஏதலன் என்றோ படிப்பறிவில்லாதவன் என்றோ துளியும் குகனே நினைக்கவில்லை. ராமனிடத்தில் அப்படி சொல்லி பிரார்த்திக்கவும் இல்லை. மற்றவர் கிண்ணொருள் சுரந்தான், ஆனால் ராமனுக்கு அவனுக்கு அருள் புரிந்தான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர் கிண்ணொருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி. ராமனை குகன் வந்து வணங்கிய போது ராமன் நேரே அவனை பார்க்கவில்லை. பக்கத்தில் இருக்கும் சீதையை பார்த்து, சீதே, இதோ நம் அடியவர் வந்திருக்கிறார், உன் கண்களார் குளிர நோக்குவாய். சீதை கேட்கிறாள், தேவரீரே இருக்கும் போது நான் எதற்கு? நீர் பார்க்க கூடாதா? இல்ல தேவி, நீ முதலில் பார், உன் கட்டாட்சம் பட்ட பிற்பாடுதான் நான் பார்க்க வேண்டும் என்று ராமனு சொல்ல, சீதையின் கண்களால் குளிர குகப்பெருமானை அனுகிரகித்தாள். அதனாலதான் அவனால ராமனிடத்துல சேரவே முடிந்தது. மாழமான் மடநோக்கி உன் தோழி, இதோ மான் போன்ற விழிப்படைத்தவளான சீதை இனி குஹ உனக்கு தோழி, உம்பி எம்பி என் ஒழிந்திலை. மேலும் ராமன் கூறுகிறார், உன் தம்பியான லக்ஷ்மணன் எனக்கும் தம்பி. அப்படின்னா பொருள் என்ன? அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒன்னையும் ஒருத்தனாக ஏற்றுக்கொண்டோம் என்றுதான் அர்த்தம். சொல்லட்டும், ஏற்கனவே நாங்கள் 4 பேர், இப்போது உன்னோடு சேர்த்த 5. இது கூட புரிகிறது. ராமனுக்கு இருக்கிற பண்பாட்டுக்கு ஒவ்வொரு குகனை கூட தன்னுடைய தம்பின்னு ஏற்றுக்கொண்டார்னு கொண்டாடலாம். ஆனா இப்படி கூடவா சொல்லுவார்கள்? என் தம்பியான லக்ஷ்மணன் இனிமேல் உனக்கும் தம்பி என்று சொல்ல வேண்டி இருக்க, உம்பி எம்பி என்று ஒழிந்திலை, உன் தம்பியான லக்ஷ்மணன் என் தம்பின்னு ராமன் கூறுகிறார். அப்ப இவர்கள் 4 பேருக்கும் தம்பியாக மட்டும் குகனை ஏத்துக்கலே, லக்ஷ்மணனுக்கு முற்பட்டவனாகவும் ராமன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதோடல்ல, இனி உன் தம்பி எப்படியோ என் தம்படி அப்படின்னால் நம்மால் உனக்குன்னு பிரித்து பேச போறதில்லை. உன் தம்பி லக்ஷ்மணன், அவனை என் தம்பியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற அளவுக்கு அத்தனை அன்பாம் ராமனுக்கு குகனிடத்தே. மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் வந்து, குகனே நீ எனக்கு தோழன், நீ எனக்கு கடைசி தம்பி, நின்னோடும் 5 என்று கம்பர் தெரிவிக்கிறார். உம்மோட சேர்த்து நாங்க இனிமே 5 பேர் ஆயிட்டோம். அடுத்தது சுக்ரீவனோடே 6, விபீஷணனோடே 7. எதற்கு தெரியுமா ராமன் இத்தனை தம்பிகளை சேர்க்கிறான்? தசரதனுக்கு 4 பிள்ளைகள் பெற்றாலும் வெகு காலம் கழித்து குழந்தைகள் பெற்றிருக்கிறபடியால் போருங்கிற எண்ணம் வரலே. இன்னும் தம்பிகள் வேணும்னு தோன்றது, அவனுக்கு பிள்ளைகள் வேணும்னு தோன்றது. அதுக்கு ராமனை அனுப்பி வைத்து இன்னும் பிள்ளைகளை சேமிச்சுடுவா என்று சொல்லவே இன்னும் 3 பேரை சேர்த்துட்டாராம். அது சொல்லும் போதே புதல்வரால் பொலிந்தான் உந்தை என்று கம்பர் பாடுகிறார். உன்னுடைய தந்தை மேலும் 3 பிள்ளைகளை பெற்று ஆனந்தப்பட்டார்னால், உந்தைங்கிறது யாரை பார்த்து சொல்லணும்? குகனை பார்த்து சொல்றார், சுக்ரீவனை பார்த்து சொல்றார், விபீஷணனை பார்த்து சொல்றார். தன் தம்பிகளான பரத லக்ஷ்மண சத்ருக்னனை பார்த்து சொல்லலே. உன்னுடைய தந்தையான தசரதன் மேலும் 3 பிள்ளைகள் கிடைக்க ரொம்ப சந்தோஷப்பட்டான் என்று குகனை பார்த்தோ சுக்ரீவனை பார்த்தோ விபீஷணனை பார்த்தோ சொன்னால், அப்ப அவனுக்கும் இந்த 3 பேருக்கும் தசரதன் தான் தந்தைங்கிறதை எவ்வளவு வலிமையோட ராமன் ஏற்றுக்கொள்ளுகிறார். புதல்வரால் பொலிந்தான் உந்தை ஆழிவண்ண நின் அடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத் தம்மானே. தோழன் நீ எனக்கிங்கொழி, குஹா நீ எனக்கு தோழன், குகனுடன் தோழமை கொண்டதுமோர் அடையாளம்
என்று பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து கடைசி பதுகத்திலே பெரியாழ்வாரே சாதிக்கிறார். குஹனொடும் தோழமை கொண்டதுமோர் அடையாளம். குஹப்பெருமானோடைய ராமன் தோழமை கொண்டார். இது எதுக்கு சாட்சி? தான் எத்தனை பெரியவனாக இருந்தாலும், மற்ற பேர் எத்தனை எளியவர்களாக இருந்தாலும் உயர்வு தாழ்வு பார்க்காமல் ராமன் கலக்கிறான்ங்கிறதுக்கு இந்த சரித்திரமே சாட்சி. இந்த இடத்தை நாம இப்ப பார்க்க போறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிதானத்திலிருந்து. ஏற்கனவே கூறினபடிக்கு பெங்களூரு நகரத்திலே விதான் சௌதாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய நமஸ்கார தோட்டம். இந்த இடத்துல இருக்கிற ராமாஞ்சநேயர் கோவில். இவ்விடத்துக்கே சிறப்பு. சூரிய பகவானாலே ஒரு பக்தர் மூலமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம். தேவாங்க தொட்டண்ணா என்று ஒருத்தர். அந்த சுவாமி சூரிய பகவானை ஆராதிக்க அவருக்கு இவர் அருள் புரிந்து சக்தி எல்லாத்தையும் கொடுத்து இந்த கோயிலை நிர்மாணம் பண்ணுவாய் என்று கூறியிருக்கிறார். அப்ப தொட்டண்ணாவுக்கு சூரிய பகவான் இங்க பிரத்யக்ஷம். அதனால பேரே சூரிய நமஸ்கார தோட்டம், இடத்துக்கே சூரிய நமஸ்கார தோட்டம்னு பேர். இப்ப அதற்குரிய சூரியனை நம்ம தரிசிச்சுக்கிறோம். அழகா கவச்சம் சேர்த்து சூரியனை இங்கு எழுந்துருள பண்ணி உள்ளார்கள். பூமியோடே இருக்கார். ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் பூமிக்கு வந்துட்டார். நேற்றுக்கு நாம பார்க்கும்போது ஆஞ்சநேயரை சேவித்தோம். இன்று சூரியனை சேவிச்சுக்கிறோம். ராமனே சூரியனுடைய குலத்தில் பிறந்தவர் தானே. மனுகுல மகீபால என்று சொல்லுவார்கள். அல்லது தினகர குல கமல திவாகர இன்னும் வேதாந்த தேசிகன் தன்னுடைய ரகுவீர கத்தியத்துல சாதிக்கிறார். தினகரன் ஆச்சரியமா இருக்கக்கூடிய சூரியன், தினத்தையே ஏற்படுத்தி கொடுக்கிறார். குல கமல அந்த சூரியனுடைய குலத்துக்கே சிறந்தவனாக ராமன் பிறந்தான். இப்ப சூரிய குலத்துல பிறந்தான்ங்கிறதுக்காகவும் இங்க சூரிய நமஸ்காரம்ங்கிறது ரொம்ப முக்கியமா போச்சு. ஆஞ்சநேயருக்கும் சூரியனுக்கு சம்பந்தம் உண்டு. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே ஆகாசத்தை நோக்கி தாவி பழம் இருக்குங்கிற எண்ணத்தோட போக, அப்புறம் இந்திரன் ஐராவத யானையில வந்து ஓங்கி ஹனுமானை அடிக்க அவர் கீழே விழுந்தார். இந்த ஹனு, இந்த இடத்துக்கு ஹனுன்னு பேர். இந்த இடம் கீழே மோதி வீங்கிடுச்சு. ஒரு பக்கம் வஜ்ராயுதம் பட்டு வீங்கித்து, இன்னொரு பக்கம் பூமியில மோதி வீங்கித்து. இந்த 2 இடமும் வீங்கவே தான் ஹனுமான். ஹனுமான் அவருக்கு நம்ம பேரு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஹனுமான சேவிச்சுட்டோம். சூரியனை தாவி பிடிக்க போகத்தானே. ஆனா இங்க ஆச்சரியம் பாருங்க, ஹனுமாரு சூரியனை பக்கத்திலே இருக்கா. எப்ப வேணும்னா அவர் பிடிச்சுக்கலாம். இன்னொன்னு, சூரிய பகவான் ஹனுமானுக்கு அருள் புரிகிறார். உனக்கு எப்பப்ப படிக்கணுமோ சம்ஸ்கிருத வியாக்கரணம், அழகான இலக்கணம், அதை கற்க வேண்டுமானால் நம்மிடத்துக்கு வா. சரி, 9 வியாக்கரணங்கள் உண்டு. அது அத்தனையும் கற்கணும்னு ஆஞ்சநேயருக்கு ஆசை. ஆனா சூரியனிடத்துல போய் வேண்டினவுடன் அவர் கூறினார், சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆசைதான். ஆனா நானும் பிரயாணம் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல நிற்க போறேன்னா அப்போ உனக்கு எப்படி உட்காத்தி வச்சு சொல்ல? ஒரு மாணவன் இருக்கணும், ஆச்சாரன் இருக்கணும்னா உட்கார்ந்தா தானே பாடம் நடக்கும்னால். ஆஞ்சநேயர் சொன்னார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சூரியன் உதிக்கிறார் இல்லையோ, அது ஒரு மலையில். சூரியன் அஸ்தமிக்கிறது மற்றொரு மலையில். இந்த 2 மலைக்குமா வளர்ந்து என்னுடைய 2 காலை உந்திண்டு நிற்கிறேன். அப்பனா எவ்வளவு பெரிய வடிவத்தில் இருக்கணும். அவ்வளவு உசரத்துக்கு சூரியன் அளவுக்கு நின்று சூரியன் புறப்பட்ட உடனே அவரோட கூடவே இவர் பாடம் கேட்டுக்க ஆரம்பிப்பாராம். அவர் அந்த பக்கம் போய் முடிஞ்ச உடனே முடிச்சு விடுறார். மறுநாள் இந்த பக்கம் இருக்கிற உடனே மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறார். 9 நாட்களில் நவ வியாக்கரணத்தையும் கேட்டு முடித்தாராம் ஹனுமான். இது சூரியனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இருக்கிற நெருங்கின தொடர்பு. சூரியனுக்கு பிள்ளை, அதே போல இந்திரனுடைய மகன் 2 பேர். இந்திரனுடைய மகன் அர்ஜுனன் கிருஷ்ணாவதாரத்தின் போது அர்ஜுனனுடைய தோழமை. ஆனா சூரியனுடைய மகன் கர்ணன், அவனுடைய விரோதம். இது கிருஷ்ணாவதாரம். ஆனா இந்த இடத்துல நேர் மாறுதல். இப்போ இங்கே சூரியனுடைய மகன் தான் சுக்ரீவன், அவனுடைய தோழமை. இந்திரனுடைய மகன் வாலி, அவனுடைய விரோதம். அப்ப கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தது ராமாவதாரத்தில் இருக்கிறதுக்கு நேர் மாறுதல். இந்த சூரிய பகவான் தான் இங்க இருக்கும் தேவாங்க தொட்டண்ணாவுக்கு அருள் புரிந்து அவர் மூலம் இந்த கோயிலையே பிரதிஷ்ட பண்ணினார்னு சரித்திரம். சூரியனையும் வணங்கி கொள்ளுவோம், சூரியனுடைய குலத்துல பிறந்த ராமனையும் மேற்கொண்டு வணங்குவோம். இப்ப நாம பார்த்துட்டு இருந்தது 50வது சர்க்கத்தினுடைய கடைசி. குஹோபி சஹசூதேன சௌமித்ரம் அனுபாஷயன் அன்வத் ஜாக்ரத் ததோ ராமம் அப்ரமத்தோ தனுர்தரஹ ததா சயானஸ்ய ததோ யசஸ்வினஹ மனஸ்வினோ தாசரதேர் மகாத்மனா. இரவு பொழுது முழுக்க சீதையும் ராமனும் தூங்கி இருக்கும் போது பக்கத்திலிருந்து லக்ஷ்மணன் காவல் காத்து வருகிறார். குஹனு கூடவே உட்கார்ந்து இருந்திருக்கார். ஒரு இடமா சுத்தி சுத்தி வரான் லக்ஷ்மணன். தூக்கம் வரல. குஹனோட அவ்வப்போது ராமனின் பெருமையை பேசுகிறான். தம் ஜாகிரதமதம்பேன பிராதுர் அர்த்தாய லக்ஷ்மணம் குஹஹ குஹஹா சந்தாப சந்தப்தஹ ராகவம் வாக்கியம் அப்ரவீத் யம் தாத சுகாசையா ததர்த்தம் உபகல்பிதா பிரத்யாஸ்வசிகி சத்வஸ்யாம் ராஜபுத்திர யதா சுகம்.
ஏன் லக்ஷ்மணன் சுத்தி சுத்தி வருகிறார்? ராமன் தூக்கம் வந்தால் லக்ஷ்மணனுக்கு தூக்கம் வராதா? இவர் ஏன் தூங்காமல் இருக்காருன்னு குஹனுக்கு ஒரு நெருடல். அவர் நல்லதாகவும் நினைச்சிருக்கலாம், ஏன் ராஜகுமாரனாச்சே தூங்கி கூடாதான்னு இல்லை இப்படின்னு நினைக்கலாம். ஒரு தாயார் ராஜ்யத்தை பிரித்து விட்டாள், அரசு கிடையாதுன்னு சொல்லிட்டா. எங்கேயான பரதன் திரும்ப வந்து எப்போதைக்குமா நாடு வேணும்னு சொல்லிட போறானே, வந்தவன் எப்போதும் இருக்கணும் இல்லையோ, இருக்கட்டும். ஆனா 14 வருஷம் கழிச்சு வா திரும்பி வந்தா, மக்கள் ஒருவேளை திரும்ப ராமனுக்கு நாட்டை கொடுத்துருன்னு சொன்னா அப்ப நம்ம பிள்ளைக்கு நாடு போயிடும். அதுக்காக எப்போதைக்குமா நம்ம பிள்ளைக்கே நாட்டை ஏற்படுத்தி வைக்கணும் என்கிற எண்ணத்தோட இவன் பேசியிருக்கிறது. இப்போ என்கிற எண்ணத்தோட ஒருவேளை கைகையை பரத்தையும் அனுப்பி வச்சு லக்ஷ்மணனையும் தன் கட்சியில சேர்த்துனுட்டாளோ, லக்ஷ்மணனை கூடவே அனுப்பி வைத்து ராமன் தூங்கும் போது கொன்று விடு என்ன சொல்லியிருந்தால் ராமனை கொன்னுட்டா அப்புறம் 14 வருஷம் கழிச்சு ராஜ்யத்தை பத்தி கவலைப்பட வேண்டாமே. கூட லக்ஷ்மணன் இப்ப முழிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா ராமன் தூங்கச்சே இவன் ஏன் தூங்கலே, இவனு சேர்த்து தூங்கி இருக்க வேண்டியதானே என்று நினைக்கிறாள் என்று குஹன் நினைத்து நினைத்து லக்ஷ்மணன் பேர்லயே சந்தேகப்பட்டார். அவர் சொல்றார், இயம் தாத்த சுகாசையா தொதர்த்தம் உபகல்பித்தார். ஹே தாத்தா, பிள்ளாய் லக்ஷ்மணா, ராமனுடைய திருவடி பக்கத்தில் உனக்கும் படுக்கை போட்டிருக்கிறேன் பார். நீ இளவரசன் தானே, நல்ல சுகுமாரனா பிறந்தவன் தானே, ஏன் நீ மட்டும் தூங்கக்கூடாது? சுகசையா, சுகமான படுக்கை போட்டிருக்கேன், இன்னைக்கு நீங்க சேவிச்சுக்கலாம். ராமசையா ராமசையான்னு பேரு. ராமனும் சீதையும் படுத்திருந்த இடத்தை சிருங்கிபேரபுரத்துக்கு போனேன்னா கங்கையினுடைய கரையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா அந்த இடத்துலதான் ராமனும் சீதையும் சேனிச்சிருந்த இடம். நம்மளை ஏறி பார்க்க விட மாட்டா, தொடரத்துக்கு விட மாட்டா, வேணும்னா தலையை குனிஞ்சு நம்ம தலையால அந்த இடத்தை தீண்டலாம். அத்தனை பக்தியோட மரியாதையோட வைத்திருக்கிறார்கள். உச்சிதோயம் ஜனசர்வா கிளேஷானாம் துவம் சுகோச்சிதா பிரவீம்யேவச்ச தே சத்யன் சத்யேனைவச்ச தே சபே நகி ராமாத் பிரியதமஹ மமாஸ்தே புவி கஷ்சன தர்மவாப்திஞ்ச விபுலாமர்த்தம் அர்த்தகாமௌச்ச புஷ்கலவ் அஸ்ய பிரசாதாதாசம்சே லோகேஸ்மின் சுமஹத்யஷः தர்மவாப்திஞ்ச விபுலாம் அர்த்தகாமௌச்ச புஷ்கலவ். அப்போது குஹன் பிரார்த்திக்கிறார், நீ படுத்துக்கோ லக்ஷ்மணா, நீ இளவரசன் தானே, நாங்கள்லாம் இருக்கமே, எங்களுக்கு காவல் காத்தலே தொழில், இரவெல்லாம் விழித்து கொண்டிருப்போம், நீ என்ன தூங்கப்போ. ஆனா லக்ஷ்மணன் மறுக்கிறான். இப்பேற்பட்ட ராமனையும் என்னுடைய ராமனின் மனைவியுமான சீதையும் தரையில படுத்து இருக்கிறது பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வருமா? லக்ஷ்மணஸ்து ததோவாச்ச ரக்ஷமாணாஸ்துவயானக நாத்திரபீதா வயம் சர்வே தர்மமேவ அனுபஷ்யதா கதம் தாசரதௌ பூமௌ சயானே சஹசீதையா சக்யா நித்ராமயா லப்தும் ஜீவிதம் வா சுகானி வா. இனி இந்த கண்களுக்கு தூக்கம் வராது. உண்டோ கண்கள் துஞ்சுதலே, ராமனும் சீதையும் கீழே தரையில படுத்து இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வருமோ? இவர்கள் எல்லாரும் திரும்ப நாட்டுக்கு போகணும், பட்டாபிஷேகம் நடக்கணும், ராமன் தனக்குரிய பெருத்த மெத்தையில் படுக்க வேண்டும். அப்பதான் லக்ஷ்மணனுக்கு தூக்கம் வரும். யோ மந்திர தபசா லப்தா விவிதைச்ச பராக்கிரமைஹி ஏகோ தசரதசேஷ புத்திரஹா சதிருஷ லக்ஷணஹ அஸ்மின் அஸ்மின் பிரவ்ரஜிதே ராஜா நச்சிரம் வர்த்தயிஷ்யதி விதவா மேதினி நூனம் க்ஷிப்ரமேவ பவிஷ்யதி. மேலும் லக்ஷ்மணன் நாட்டுக்கு ஏற்பட போகும் நிலைமையை சொல்லி சொல்லி புலம்புறார். எப்ப ராமன் பிரிஞ்சு வந்துட்டானோ தசரதன் மாண்டு போவான். தசரதன் இல்லாமல் கௌசல்யை மாழ்வாள். கௌசல்யை இல்லை என்றால் என் தாயார் சுமித்திரையும் இருக்க போறதில்லை, எல்லாரும் அழிவார்கள். கௌசல்யா செய்வ ராஜாச்ச ததைவ ஜனனீ மம ஜீவேதபிஹி மே மாதா சத்ருக்னஸ்ய அன்பவேக்ஷயா. பரதன் வருவார், நாட்டை ஆழ்வார். ஆனா எத்தனை கூறம் மக்கள் ஏத்துக்க போறார்கள்னு தெரியல. தகப்பனார் நிச்சயம் மரிப்பார். யார் அவருக்கு அந்திம சடங்குகளை செய்யும் பாக்கியம் பெற்றவர்களோ தெரியவில்லை. பிரேத கார்யேஷு சர்வேஷு சம்ஸ்கரிஷ்யந்தி ராகவம் அபி ஜீவேத் தசரதோ வனவாசாத்து புனர்பயம் பிரத்யாகம்ய மகாத்மானம் அபிபஷ்யாம சுப்ரதம். நாங்கள்லாம் காட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தசரதன் முழிச்சுருப்பாரோ, போடுவரோ, உயிரோடு இருக்க போகிறாரோ அல்லது இறந்தே போவாரோ அதுவும் தெரியலையே. அபிஜீவே தசரதா வனவாசாத் புனர்பயம் பிரத்யாகம்ய மகாத்மானம் அபிபஷ்யாமி சுப்ரதம் நிவிருத்தே வனவாசே அஸ்மின் அயோத்தியாம் பிரவிசேமகி. ஒரு நாள் நம்ம அயோத்திக்கு திரும்பத்தான் போறோமா அல்லது திரும்ப வரவே மாட்டோமா குஹா, அதுவும் எங்களுக்கு தெரியாது. இப்ப ராமன் தூங்குகிறார், அவரை காக்க வேண்டியது என் கடமை என்று சொல்லி லக்ஷ்மணன் வட்டமடித்து ராமனை காக்கிறான். சந்தேகம் வலுக்கிறது குஹனுக்கு. படுக்க சொன்னாலே இவன் படுக்கல லக்ஷ்மணன். ஆகவே இவனை ஜாகிரதையா பாத்துக்கணும்னு லக்ஷ்மணன் எங்கெங்க காலை வச்சாரோ அங்கெல்லாம் குஹன் காலடி வச்சு சுத்தி சுத்தி வரார். குஹனுடைய தொண்டர்கள் பல பேர் இருக்காளே, என்ன நம்ம ராஜாவு இன்னைக்கு என்னமோ அங்க பின்னாடி போயிட்டு இருக்கார். அவர் மேலேயே சந்தேகம் வந்து குஹன் எங்க காலடி வைத்தானோ அங்கு காலடி வைத்து தொண்டர்கள் வந்துட்டு இருக்கா. 3 பேர் வரிசையா பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ராத்திரி முழுக்க சீதாராமர்கள் அவர் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கட்டும். மேல என்னங்கிறத நாளை பார்ப்போம்.